Hello students, welcome you all to the video lecture on chapter number 4, data handling, exercise number 4.1, problem number 4. Question pathina, the adjoining pie chart gives a marks scored in an examination by a student in Hindi, English, Mathematics, Social Science, Science. So inga 5 subject oda pie chart kuduthirukanga, adula central angles la kuduthirukanga. Okay, total marks vandu 540 அப்படினு குடுத்திருக்காங்க இங்க. In which subject did the student score 105 marks? எந்த சப்ஜெக்ட்ல 105 marks எடுத்திருக்காங்க அப்படின்றத find out பண்ணும். So hint வந்து for 540 marks central angle வந்து 360 degree. எப்பவுமே pie chartக்கு நம்ம 360 degree ஆல multiply பண்ணும். இது total marks வந்து 540க்கு. இதே 105 marksக்கு என்ன central angle அப்படின்னு find out பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா எந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு 105 marks அப்படின்றது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறோம், யூசிங் சென்ட்ரல் ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கே தெரியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சென்ட்ரல் ஆங்கிள் ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகே, எனக்கு என்ன சப்ஜெக்ட்ல 105 மார்க்ஸ் அப்படின்றது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் என்னன்றதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் பர்டிகுலர் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோட மார்க், ஓகே, இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா, ரைட்? பர்டிகுலர் சப்ஜெக்டோட மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க், ஓகே, இன்டு 360 டிகிரி. ஜென்ரலா இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஃபார் சென்ட்ரல் ஆங்கிள். ஓகே, சோ அப்ப பர்டிகுலர் சப்ஜெக்டோட மார்க் என்னன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே 105 மார்க்ஸ். என்ன சப்ஜெக்ட்னு தெரியாது, பட் அந்த சப்ஜெக்டோட மார்க் நம்மளுக்கு தெரியும். ஸோ 105 மார்க். டோட்டல் மார்க் எவ்வளோ, 540. ஓகே, இன்டு 360 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 6 6 are 36, 9 6 are 54. அப்புறம் 3 டேபிள், 3 2s are 6, 3 3s are 9. ஓகே, ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 105 divided by 3. ஓகே, 3 3s are 9, பேலன்ஸ் 1, 5 இருக்கு, 5 3s are 15. ஓகே, ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 35 வருது, ரைட்? ஸோ 35 into 2 என்ன, 70. ஓகே, அப்போ 70 டிகிரி தான் என்னோட சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ 105 மார்க் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட், அந்த மார்க்குக்கான ஈக்குவலண்ட் சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ, 70 டிகிரி. அப்ப இந்த 70 டிகிரி இந்த பை சார்ட்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம். 70 டிகிரி வந்து ஹிந்தியில இருக்கு, ரைட்? ஸோ அப்போ 105 மார்க்ஸ் எதுல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ therefore student scored 105 marks in Hindi. ஓகே, ஏன்னா சென்ட்ரல் ஆங்கிள், அப்டைன்டு சென்ட்ரல் ஆங்கிள் என்ன, எனக்கு 70 டிகிரி. அப்போ 70 டிகிரி இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஹிந்தி. ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட், how many marks were obtained by the student in mathematics, okay, then in Hindi? How many more marks? அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல இன்னும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, அதிகமா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க கம்பேரிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி சப்ஜெக்ட்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஹிந்தி சப்ஜெக்டோட மார்க் தெரியும், ரைட்? ஸோ இப்போதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஹிந்தியோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 70 டிகிரி. ஓகே, ஸோ ஹிந்தி மார்க்ஸ் வந்து எவ்வளோ, 105 மார்க்ஸ், ரைட்? ஸோ 105 மார்க்ஸ் அப்படின்றது தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம இந்த ரெண்டுத்தோட கம்பேரிசன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஹவு மெனி மோர் மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோர் அப்படின்னால கம்பேரிசன் பண்றோம், ரைட்? ஸோ அதாவது ஹிந்தியை விட எவ்வளவு மார்க் மேத்தமெட்டிக்ஸ்ல அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல மேத்தமெட்டிக்ஸோட மார்க் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸாவே நம்ம பார்த்தோம், சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்ன, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோட மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க் இன்டூ 360 டிகிரி. அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நான் கண்டிப்பா மேக்ஸோட மார்க்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் மேத் சப்ஜெக்ட். ஓகே, என்னது, கண்டிப்பா மேத் சப்ஜெக்டோட மார்க், மேத் மார்க் டிவைடட் பை total mark into 360 degree. Okay, and the particular subject order mark divided by total mark into
360 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு மேத் மார்க் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபார்முலாவை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகே, மேத் மார்க் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாமா, சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலாவை ரீரைட் பண்றேங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் மேத் சப்ஜெக்ட், ஓகே, டிவைடட் பை இந்த 360 டிகிரி கீழே போயிடும், ரைட்? இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது 360 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டு இந்த டோட்டல் மார்க் இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க நியூமரேட்டர் போயிடும். ஓகே, சோ இன்டு டோட்டல் மார்க். ஓகே, இன்டு டோட்டல் மார்க். சோ அப்ப மேத் மார்க் என்னன்னு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மேத் மார்க் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் மேத் சப்ஜெக்ட். சென்ட்ரல் ஆங்கிள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி அப்படின்றது பை சார்ட்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 90 டிகிரி இன்டு வாட் இஸ் த டோட்டல் மார்க்? டோட்டல் மார்க் அவங்களே ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க 540, ரைட்? ஸோ அப்போ 540 டிவைடட் பை 360. ஓகே, ஸோ அங்க ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி தான். 0 0 கேன்சல், 9 6 are 54, 6 6 are 36, 3 2s are 6, 3 3s are 9. So 90 divided by 2 எவ்வளோ 45. 45 into 3. Okay, so 45 into 3, 5 3s are 15, 1 balance, okay, 1 carry, 4 3s are 12, 12 plus 1 13. So அப்போ 135. Okay, so math marks எவ்வளோ? math marks வந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ மார்க்? 135. ஓகே, ஹிந்தில எவ்வளோ மார்க்ஸ்? 105. How many more marks were obtained by the number of student in mathematics than in Hindi? அப்போ ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்ணோம். Okay, so the number of marks, the number of more marks obtained by student in mathematics then in Hindi. Okay, then in Hindi. Okay, equal to இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணோம்னா சப்ராக்ஷன் 135 minus 105. 135 minus 105 எவ்வளோ? 30, ரைட்? 105 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 5 5 5 கேன்சல் ஆயிரும், 3 1 1 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 30 மார்க்ஸ், 30 மோர் மார்க்ஸ் அவங்க வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஹவு மெனி மோர் மார்க்ஸ்? 30 மார்க்ஸ். ஓகே, மேக்ஸ்ல வந்து 30 மார்க்ஸ் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவா ஹிந்தி சப்ஜெக்ட் கூட. ஓகே, நெக்ஸ்ட் third problem வந்து examine whether the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. ஸோ முதல்ல நம்ம வந்து சோஷியல் சயின்ஸையும் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி சயின்ஸ் மார்க்கையும் ஹிந்தி மார்க்கையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். whether the sum of the mark obtained in social science and mathematics is more than, இது ரெண்டுத்தையும் சம் பண்ற வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஈஸியா வந்து நீங்க வந்து சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு கூட நம்ம சொல்லலாம் ஈஸியா, இல்ல மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணியும் சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? சோஷியல் சயின்ஸ் பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு சொல்றீங்க அப்படின்னா, சோஷியல் சயின்ஸோட சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ? 65 டிகிரி. ஓகே, மேத் மார்க்கோட சென்ட்ரல் ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஓகே, ஸோ 90 பிளஸ் 65 எவ்வளோ? 155. ஓகே, ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிளஸ் ஹிந்தி. ஓகே, சயின்ஸ் பிளஸ் ஹிந்தி எவ்வளோ? சயின்ஸோட ஆங்கிள் என்ன? 80. ஹிந்தியோட ஆங்கிள் என்ன? 70. 155. ஸோ 150, ரைட்? 80 பிளஸ் 70 வந்து 150. இங்க 155 இருக்கு, இங்க 150. கண்டிப்பா இந்த மார்க் தான் எனக்கு அதிகமா இருக்கும். சென்ட்ரல் ஆங்கிள் அதிகமா இருந்தா கண்டிப்பா எனக்கு மார்க்கும் அதிகமா தான் இருக்கும். ஸோ நீங்க சென்ட்ரல் ஆங்கிள் வச்சே சொல்லணும் அப்படின்னா எஸ், the sum of the marks obtained in social science plus mathematics is more than in science and Hindi அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு. ஏன்னா இந்த வேல்யூ தான் அதிகமா இருக்கு. இல்ல நான் மார்க்கே அப்டெயின் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் அப்டெயின் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? மேத் மார்க் தெரியும். ஓகே, மேத் மார்க்ஸ் என்னது? 130. ஓகே, அதே மாதிரி ஹிந்தியோட மார்க்கும் தெரியும். ஹிந்தி மார்க்ஸ் என்ன? 105. ஓகே, இப்போ சோஷியல் சயின்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஃபார்முலா பார்த்தோம். மேத் மார்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் மேத் சப்ஜெக்ட் டிவைடட் பை 360 டிகிரி இன்டு டோட்டல் மார்க். ஓகே, ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து சோஷியல் சயின்ஸ்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சோஷியல் சயின்ஸோட மார்க் என்னது? சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் சோஷியல் சயின்ஸ், central angle of social science, okay, divided by 60 degree into total mark. Okay, இத வச்சு social science mark கண்டுபிடிச்சிடலாம். Okay, so அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் என்ன? 65 டிகிரி. ஓகே, 65 டிகிரி டிவைடட் பை 60 டிகிரி இன்டு டோட்டல் மார்க் என்ன? 540. ஓகே, so again 0 0 get cancelled, 6 6 are 36, 9 6 are 54, 3 2s are 6, 3 3s are 9. okay, so இப்போ இதுல பாத்தீங்கன்னா cancellation எதுவும் பண்ண முடியாது இதுக்கு மேல. just 65 into 3, 3 5s are 15, 1 carry, 6 3s are 18, 18 plus 9, 18 plus 1 வந்து 19. okay, 195 divided by 2. so 195 divided by 2. okay, 9 2s are 18, balance வந்து 1, 15, 7 2s are 14, balance 1. இங்க ஒரு decimal point வரும். so அப்ப இங்க 0 போட்டுக்கலாம். 5 2s are 10. okay, so அப்ப 97.5. 97.5. so social science ஓட marks என்ன? 97.5. okay, so next பாத்தீங்கன்னா science marks find out பண்ணிடலாம் இதே மாதிரி. okay, so science ஓட mark என்ன? science mark வந்து central angle of science subject, right? Central angle of science subject divided by 360 degree, okay, into total mark. so previous formula எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான். okay, so central angle of science என்ன? science வந்து 80. okay, so 80 degree divided by 360 degree into total mark வந்து 540. so 0 0 cancel, 6 6 are 36, 9 6 are 54, 3 2s are 6, 3 3s are 9, 80 divided by 2 வந்து 40. okay, so 40 into 3 எவ்வளோ? 120. okay, so அப்ப science ஓட மார்க் என்ன? science மார்க் வந்து 120. okay, so இப்போ நம்மளுக்கு வந்து சயின்ஸ் மார்க் தெரிஞ்சிச்சு, சோஷியல் சயின்ஸ் மார்க் தெரிஞ்சிச்சு, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி தெரியும். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சோஷியல் சயின்ஸையும் மேக்ஸையும் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ சோஷியல் சயின்ஸ் மார்க் பிளஸ் மேத் மார்க் என்னது? சோஷியல் சயின்ஸ் வந்து 97.5 பிளஸ் மேத் மார்க் வந்து 135. ஓகே, ஸோ 135 97.5. 0.5 எப்படி இருக்கும்? 7 plus 5 வந்து 12, 1 10 13, right? so 232.5. so answer வந்து 232.5. இதே மாதிரி சயின்ஸ் மார்க் பிளஸ் ஹிந்தி மார்க். சயின்ஸ் மார்க் எவ்வளோ? 120. ஓகே, ஹிந்தி மார்க் வந்து 105. so 120 105, இங்க 5 இங்க 2 இங்க 2. ஓகே, இது வந்து 225. அப்ப கண்டிப்பா என்னோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? examine whether the sum of the marks obtained in social science plus mathematics is more than that in science and hindi. அப்ப ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். எஸ், the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and hindi. okay, yes, sum of the marks obtained in social science and mathematics is more than sum of science and
in the maths. ஓகே, இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 232.5 இருக்கு. இங்க இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ஆட் பண்ணும்போது 225. கண்டிப்பா இந்த வேல்யூ தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.